ஹே guys, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் க்ரோத் ட்ரிங்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய விட்டமின்ஸ் ஆட் ஆகிருக்கு. நான் கொடுத்துருக்க எல்லா ஹேர் க்ரோத் ட்ரிங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விட்டமின்ஸ் 6 விட்டமின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 விட்டமின்ஸ் ஆட் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு ஒட்டுமொத்த விட்டமின்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஆக்சிடென்ட் விட்டமின் ஏ, விட்டமின் பி1, விட்டமின் பி2, விட்டமின் பி6, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, ஃபோலேட், நியாசின், ஜிங்க், காப்பர், மேக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், அதுக்கப்புறம் கால்சியம் இருக்குது. இது வந்து நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஹேர் ஃபால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். பட் இதை வந்து டெய்லி இன்டேக்காக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட், ஆப்பிள், கேரட். இப்போ பீட்ரூட் எல்லாம் நல்லா இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணும். ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை கூட இதை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம இன்டேக்காக எப்போவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸ்டோன் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கின் ஒயிட்னிங்காக பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிப் பெயின், ஸ்டோன் பெயின் மாதிரி ரொம்ப வலிக்குது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியுமே இன்டேக்காக எடுத்துக்கக்கூடாது. பீட்ரூட்டை வந்து அதே மாதிரி டெய்லியும் வந்து மாற்றி கூட ஒவ்வொரு ஜூஸ், பீட்ரூட் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம், ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ண மாதிரி டெய்லியும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. 2 வெஜிடபிள்ஸ், ஒரு ஃபுட் ஆனது தான் இந்த ஏபிசி ஜூஸ். இப்போ வந்து கேரட் இதே மாதிரி தோல் எல்லாம் சீவிக்கிறேன். நல்லா தோல் சீவி இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலை வந்து எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் வந்து க்ரோத்தே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஹேர் வளராமல் ரெஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் கூட அதை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி ஆப்பிள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஆப்பிள் வந்து தோல் சீவி நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது மாவு மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு மிக்சியில் போட்டதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தரும். பட் இது வந்து பீட்ரூட், கேரட் விட இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. ஸோ இதையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருத்தர் தான் குடிக்க போகிறீங்கன்னா அதில் எல்லாத்தையுமே பாதி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பேர் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட், அதுக்கப்புறம் கேரட், இந்த மாதிரி 2ஐயும் நான் துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சீவிக்கிறேன். ஏன்னா பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அரைப்படாது, அப்படியே பாதியாக அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக நான் நல்லா துருவி அதுக்கப்புறமா ஆட் பண்ண போகிறேன். எனக்கு ஒருத்தர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்த டவுட் உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இதிலே கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஒரிஜினலாகவே ஹேர் வந்து இத்தினூண்டு தான் இருந்துச்சு, எலிவால் மாதிரி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதுலேருந்து இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கா, இது ஃபேக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் எந்த ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கிடையாது. ஏன்னா அது நீங்களே பார்த்துருப்பீங்க. பிஃபோர்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹேர் ஃபேஸோடையும் காட்டியிருப்பேன், ப்ளஸ் பேக் சைடு என்னோடய ஹேர் பிக்கையும் காமிச்சிருப்பேன். எனக்கு இதில் எப்படி ஃபேக்காக க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. என்னோடய ஒரிஜினல் ஹேர் க்ரோத்தை தான் நான் காமிச்சிருக்கேன். என்னாலேயே நம்ப முடியல, அந்தளவுக்கு ஹேர் க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் க்ரோத் ஆக ஹேர் பேக் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிவிட்டு நம்ம டெய்லியும் ஹேர் பேக் அந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஹேர் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆயிரும். ரொம்ப ட்ரை ஆகிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீப்பை வச்சு சீவினாவே அப்படியே ஹேர் எல்லாம் ஒடிஞ்சு விழுகும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். எனக்கும் பிஃபோர் வந்து எனக்கு தெரியவே இல்லை. எனக்கும் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டால் தான் நமக்கு வந்து ஹேருங்க நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ஹேர் பேக் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து இருக்கிற ஹேரு ரூட்டோடு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஹேர் பேக் போட்டாவே கையில் எடுத்து பார்த்தா அவ்வளோ முடி ஒட்டியிருக்கும். என்னடா இவ்வளோ ஹேர் பேக் நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணுன்னு போடுறோம், பட் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போனால் அவங்க போனப்போ சொன்னாங்க, ஹேர் பேக் போடுறதில் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா வீக்காக இருக்கிற ஹேர் கொட்டிகிட்டே தான் இருக்கும். வீக்கான ஹேருக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்குறங்க நம்ம ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ எல்லாருமே தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன்.
ஸோ நீங்களும் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆப்பிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆப்பிள்குள்ளே வந்து அந்த சீட்ஸ் அதெல்லாமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஆப்பிளும் ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன், இது வந்து ரொம்ப பச்சை ஸ்மெல்ல ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, இதில் வந்து பால் நம்ம அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி குடிக்கிறனால ஒரு சிலர் வந்து ஐயோ எப்படி தான் குடிக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய். சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகருக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜூஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி கிளாஸில் மாற்றிக்கிறேன். இது வந்து நம்ம ஹேர் ஃபாலை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணும். இது சொன்னால் புரியாது, பட் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நம்ம பிளட் லெவலை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நான் சொன்னதை தைராய்டு பேஷண்ட்ஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து கால்சியம் ஆட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஹேர் பேக் கொடுக்குறப்பவும் நான் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒட்டுமொத்த விட்டமின்ஸ் ஆட் ஆகிருக்கு. நம்ம ஹேர் பேக் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரிங்க் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.